என் பெயர் பார்த்திபன். எல்லாரும் பார்த்தின்னு கூப்பிடுவாங்க. வயது 28 மாநிறம். கதையின் நாயகி எங்க பள்ளி ஆங்கில ஆசிரியர் வினிதா டீச்சர். நான் அப்பொழுது கூட்டல் 1 படித்து கொண்டிருந்தேன். நான் மொபைல் வைத்திருந்தேன். அதில் கதை படிப்பது, படம் ஏத்தி பார்ப்பது என்று என்னுள் நிறைய ஆசைகளை வளர்த்து கொண்டேன். வினிதா டீச்சர் எங்கள் பள்ளியின் கனவு கன்னி. அவள் மீது நிறைய ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் ஏக்கமாக இருந்தார்கள். அவள் எப்படியாவது வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் என்னுள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் எப்பொழுதும் காட்டன் புடவை தான் கட்டுவாள். எனக்கு பெண்கள் மீது அதிகமான பாசம். தினமும் படிக்கும் பெண்களை நினைத்து கொண்டே இருப்பேன். வினிதா வந்தது பிறகு அவளை மட்டும்தான் நினைத்து கொண்டே இருக்கேன். அவள் கிளாஸ்க்கு வந்து பாடம் எடுக்கும் போது அவளை பார்த்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் நான் பார்ப்பதை கவனித்து விட்டு நை பார்த்து முறைத்தாள். நான் அடுத்த நாளும் அப்படியே பண்ணிடுதான் இருந்தேன். அவள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாள். இப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் எங்கள் பள்ளியில் இருந்து பக்கத்து ஸ்கூல்க்கு ஆதலேட் காம்பெட்டிஷன் நடந்தது. நான் நல்ல ரன்னிங் ஓடுவேன். எங்கள் பள்ளி மாணவர்களை வினிதா தான் போட்டிக்கு கூட்டி சென்றாள். அங்கு சென்று போனை டீச்சரிடமே கொடுத்துவிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டு இருந்தேன். என்னோட மொபைலில் லாக் எதுவும் இருக்காது. ஆனால் படம் மட்டும் அதிகமாக இருக்கும். வேண்டுமென்றே தான் கொடுத்தேன். போனதில் நான் மட்டும் 3 ரவுண்டு வின் பண்ணுனேன். மத்தவங்க எல்லாரும் தோத்துட்டாங்க. அவங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். மீது 2 ரவுண்டு நாளைக்கு சொல்லிட்டாங்க. நேரமும் 7 மணி ஆனது. காலையில் போட்டி நேரமா இருப்பதால் எங்களுக்கு ஸ்கூலையே ரூம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 2 பேரும் டிபன் சாப்பிட்டு வந்தோம். டீச்சருக்கு ஒரு தனி பேட். நான் கீழே தரையில் படுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்த. அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்கூல் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். மணி 9:30 இருக்கும். அப்படியே ரூம்க்கு போனேன். அங்க டீச்சர் நான் நினைத்தது போல என்னோட மொபைலை பார்த்து கொண்டு இருந்தாள். நான் மறைந்து நின்று என்ன செய்கிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தேன். அவள் என்னை கண்டுக்காம பார்த்து கொண்டு இருந்தாள். நான் அப்பொழுதுதான் போவது போல உள்ளே நுழைந்தேன். அவள் எதுவும் நடக்காதது போல என்னுடன் பேச்சு கொடுத்தாள். பேசி விட்டு உறங்க தயாரானோம். அவள் மேல படுத்திருந்தாள். நான் கீழே படுத்து மொபைலில் படம் பார்த்து கொண்டு இருந்தேன். 11:30 மணி இருக்கும். அவள் தூங்கறாளா என்று பார்த்தேன். தூங்கிக் கொண்டு இருந்தாள். மெதுவாக தைரியம் வர வைத்து நான் என் வேலையை ஆரம்பித்தேன். எந்த அசைவும் இல்லை. அவள் எந்திரிக்கவே இல்லை. பின்பு முழு தைரியத்தோடு செயல்பட்டேன். என் ஆவேசத்தால் அவள் முழித்துவிட்டு என்னை தள்ளி விட்டு அவ இருந்த கோலத்தை பார்த்துட்டு என்ன திட்ட ஆரம்பித்தாள். நான் அவளிடம் நான் வெளியில் போகும் போது என்னோட மொபைலில் படம் பார்த்து நான் பார்த்தேன். ஏதாவது காத்துனா இந்த மேட்டர் ஸ்கூல் ஃபுல் பரப்பிடுவேன்னு சொன்னேன். அவள் அமைதியானாள். இதெல்லாம் வேண்டாம், இது தப்பு. நான் உன்னோட அம்மா மாதிரி என்று கெஞ்சினாள். ஆனால் நான் விடவில்லை. உன்மேல் எனக்கு ரொம்ப நாளா ஆசை. இப்பதான் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத நான் விட போறது இல்லைன்னு சொல்லி அன்று என் ஆட்டத்தை தொடர்ந்து அவளுக்கு அது பிடித்து போய் இன்று வரை எங்களின் ஆட்டம் தொடர்கிறது.